ஃபர்ஹான். வீட்டுல கூப்பிடுறது அப்படியா ஃபர்ஹான் கூப்பிடுற எப்படியா வீட்ல ஃபருன் கூப்பிடுறாங்க ஜி. எப்படி ஃபர் அப்படியா ஃபர்ஹான் சொல்லல அப்படியா ஃபரு ஃபரு. அப்ப நாங்க ரெண்டுக்கும் பொதுவா ஃபர்ஹான் கூப்பிட்டா பிரச்சனை இல்லையே ஆ ஓகே. சரி ஓகே ஃபர்ஹான் நீங்க எங்க நீங்க ஹாஸ்டல்ல தாங்கி படிக்கிற அப்படியா ஆமா ஜி. இப்ப வீட்டுக்கு வர ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே மதியானம் கிளம்பி வந்துடுவேன். ஃப்ரைடே மதியானம் தான் நீங்க வீட்டுக்கு வர அப்படியா ஆமா. ஒரு 3:00 3 to 3:30 வந்துரும். 3 தான் நீங்க வீட்டுக்கு வந்து சேர்ற அப்படியா ஆமா. நாங்க நினைச்சு நீங்க ஃப்ரைடே ஃபுல்லா ஃப்ரீன்னு சொல்லி அதான் உங்களுக்கு ஃப்ரைடே மார்னிங் இந்த கிளாஸ் ஷெட்யூல் பண்ணிதான் இல்ல இல்ல. ம்ஹும். நான் சரியா பார்க்கல அந்த லிங்க். நீங்க டைம் 6 பார்த்து போயில நீங்க நினைச்சா ஈவினிங் 6 நினைச்சா அப்படியா 6:40. ஆமா. ஏஎம் பிஎம் பார்க்கல. நான் காலையில காலேஜ் கிளம்பும்போது தான் பார்த்தேன். ஃபர்ஹானுக்கு எத்தனை வயசு 20. 20 நீங்க ஆமா. இப்ப படிக்கிறது இப்ப உங்களோட டிகிரி அப்படியா எப்படி என்ன என்ன படிக்கிறீங்க இப்ப பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஜி. விலங்கல்ல பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஜி. அது நான் உங்களோட டிகிரி சர்டிபிகேட் கோர்ஸா போற புரியல, வாய்ஸ் கட் ஆகுது. நீங்க படிக்கிறீங்க இப்ப உங்களோட அந்த இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டியில வந்து யூனிவர்சிட்டிலயா காலேஜ்லயா காலேஜ் 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 நான் கேட்டேன் காலேஜ்ல. ஓகே அப்போ நாங்க ஃபர்ஹானுக்கு உங்களோட பிக்சர் எடுத்துக்கொண்டா நீங்க சின்னதுல ஓத போயிருப்பீங்க அப்படித்தானே இடையில வாய்ஸ் கட் ஆகுது. சவுண்ட் கட் ஆகுது அப்படியா இடையில வாய்ஸ் கட் ஆகுது ஜி. கொஞ்சம் லீவ் ஆகிட்டு ஜாயின் ஆக வரேன் கொஞ்சம் லீவ் ஆகிட்டு ஜாயின் இடையில. ஓகே. எல்லாரும் மேல எங்க வீட்டு எல்லா ஓட்டையும் ஆட முடியுமா இப்ப எல்லா ஓட்டையும் ஆட கொடுத்தா கையும் மாயி ஹலோ ஹாய் ஃபர்ஹான் இப்ப சவுண்ட் எப்படி இப்ப எப்படி சவுண்ட் இப்போ ஓகே. ஓகே ஃபர்ஹான் நாங்க உங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்கியூஸ் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேக்கு உள்ளால கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைச்சிக்கிற அப்படியான ஒரு செட்டப்ல அதுல இருக்கிற எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா இப்ப சம்டைம் எங்களுக்கு என்ன சரி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்து நாங்க சாட்டர்டே சண்டே கிளாஸ் எல்லாம் கேன்சல் பண்றோம்னா நம்மளோட கிளாஸ் நாங்க ரீச்சபிள் பண்ணிடல அது ஏன்னா நீங்க அடுத்த நாள் இல்லையா அது அந்த அந்த சிக்கல் ஒண்டி இருக்குது உதாரணத்துக்கு இப்ப நாளைக்கும் நாளண்டைக்கும் மெகாடமில் எந்த ஒரு கிளாஸும் இல்லை அந்த கிளாஸஸ்ல நிறைய கிளாஸஸ் வெனிஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இன்றைக்கு மார்னிங் இந்த 3 இதுலயே ஃபுல்லா கவர் ஆகுது உங்களுக்கு எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு இன்றைக்கு மட்டும் தான் கிடைச்சிது உங்களோட சட்டப்படி உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் நாளைக்கு தானேண்ணா இப்போ எங்களுக்கு சண்டே கிளாஸ் மிஸ் ஆகுது உங்களோட சண்டே கிளாஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும் இப்போ அதுக்குரிய டைம் வந்து நீங்க தான் எங்களுக்கு தரணும் எப்படி சரி உங்களோட லீவு நாள் உண்டு பிடிச்சோ அல்லது வெக்கேஷன் உண்டு கிடைச்சாலோ அப்படி சரி எங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணி உரிய நேரத்துக்கு உங்களோட மிஸ் ஆகிற கிளாஸஸ்ல முடியுமான கிளாஸஸ் சரி நாங்க ரீப்ளேஸ் பண்ணி கொள்றதுக்கு ட்ரை பண்ணுமா அந்த விஷயத்த கொஞ்சம் நீங்க தலையில வச்சுக்கோங்க கட்டாயம் மறந்துட்டாங்க அடுத்த ஆக்களோட விஷயங்களை நான் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு. அடுத்த ஆக்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அடுத்த நாளுகள்லையும் அவங்களுக்கு ஃபிளெக்சிபிளிக்கும் கிளாஸ் இருக்கு பட் உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிள் உண்டு இந்த இடத்துல இல்லைங்கிறதான் பிரச்சனை நல்ல ஓகே பிரச்சனை இல்லை நீங்க சின்னதுல ஓத போய்ப்பீங்க அப்படித்தானே
ஆமாம் ஜி. ஓகே, ஓதி போய்ப்பீங்க. உங்களுக்கு எழுத்துக்கு அரபிக் லெட்டர்ஸ் எல்லாம் தெரியுமா? அறிமுகமிக்குதா? இதான் இதான் லெட்டர்ஸ் சொல்லி ஆ தெரியும். தெரியும். சரி, உங்களுடைய தெரியும், தெரியும். ஸ்கிரீன்ல சில வசனங்கள் வந்திக்குது. குர்ஆன்ட வசனங்கள் சில நான் உங்களுடைய ஸ்கிரீனுக்கு போட்டிக்கிறேன். ஆ. சரியா? சும்மா நீங்க உங்களுக்கு என்ன ஸ்டைல்ல எப்படி உங்களுக்கு ஓதுறதுக்கு தெரியுமோ, ஓதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு இல்ல, ஓதுறதுக்கு எப்படி தெரியுமோ அந்த ஸ்டைல்ல உங்களோட ஓதுங்க. ம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இய்யாக நஸ்தஈன். நீங்க வீட்டுல எப்படியா ஓதுற? ஆ இப்ப நீங்க ஓதி காட்டின இந்த டோனிக்கு தானே, இந்த ஸ்டைல்ல நீங்க வீட்டுல ஓதுற நேரங்கள்ல பிராக்டிஸ் பண்ற எப்படியா? ஆ ஆமா, ஆமா. சரி. ஆமாம் ஜி. ரெண்டாவது ம். ஒவ்வொன்றா ஓதிக்கொண்டு போங்க, பிரச்சனை இல்ல. ஓதணுமா? இந்த இப்ப இந்த ஈயாக்கான ஸ்தைன் வாசிக்கிற மாதிரி இருக்கப்படாது. நீங்க அது வாசிக்கணும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி உங்களோட ம். இயல்புல உங்களோட நேச்சர்ல நீங்க பிராக்டிஸ் பண்றோ அந்த ஸ்டைல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அன் அம் தலைஹிம். பாஸ் பாஸ் குயிக்கா ஓட போங்க. மூணாவது வம வம்ராத்துஹு அ அம் அம்மாலத்தல் ஹதப். நாலாவது நீங்க இப்ப லா வீட்டுல லா இப்ப நீங்க இந்த உங்களோட காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க தானே, வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டேல நீங்க வீட்டுல உங்களுக்கு குர்ஆன் ஓதுப்படுதா? டைம் கிடைக்குதா? ஒரு சில நேரம் ஓதுவேன். ஆஹா ஆஹா, அங்கதானே பிரச்சனை. அங்கதானே ஓதுறதே இல்ல. பிரச்சனை. ஓதுறதே இல்ல. குர்ஆனுக்கு அங்கதானே பிரச்சனை. இந்த அம்மா என்னமோ சொல்றேன். ஓதுறதே இல்லைன்னு குர்ஆனே தொடறது இல்ல. பாத்தீங்களா? பாத்தீங்களா பர்ஹான், நான் எதை வச்சு பக்ரா கண்டுபிடிச்சேன் தெரியுமா? சூரா வரைக்கும் ஓதிருக்கான். பர்ஹான், பக்ரா சூரா வரைக்கும் ஓதிருக்கான். குர்ஆன்ல பக்ரா சூரா ஓதிட்டு இருக்கான். ஆனா அது தொடர்ந்து ஓதுறது இல்ல. பர்ஹான், நான் எதை வச்சு கண்டுபிடிச்ச தெரியுமா நீங்க ஓதுறா இல்லையான்னு சொல்லி? நீங்க எனக்கு பிராக்டிஸ் பண்ணீங்களே, ம். இந்த பிராக்டிஸ் பண்ண ஆமா. வசனத்தை நான் கண்டுபிடிச்சேன். நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ற இல்லைன்னு சொல்லி. அப்படி கேள பர்ஹான், 20 வயசுங்கிறது உங்களோட லைஃப்ல நீங்க குவார்டர் ஃபைனல் தாண்டிட்டீங்க. அப்படிதானே பர்ஹான்? ஆமா. நான் என்னத்தை படிச்சாலும், என்னதான் பெரிய படிச்சாலும் மௌத்தாகினா அதை விட எனக்கு என்னோட ஓதல் தான் எனக்கு கை கொடுக்கும். அப்ப அதுக்கு நான் ரெடியானுமே. நீ சின்ன ஆள் இல்லை இப்ப. ஐயா, நான் ஏன் சின்ன ஆள் ஆ. இல்லைன்னு சொல்றேன்னு சொன்னா, நான் கிளாஸ் முடிஞ்ச பின்னால உங்களுக்கு சில ஐடியா தான் நீங்க போயிட்டு தேடி பாருங்க. நீங்க எப்படி எவ்வளவுக்கு நீங்க பின்னிக்கிறீங்கன்னு சொல்லி. அதாவது நீங்க உங்களுக்கு எழுத்துக்கள் தெரியுது. இப்ப எனக்கு நீ ஓதுனது வேற மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு எழுத்துக்கள் தெரியுது. உங்களோட பிராக்டிஸ் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணாததால தான் உங்களுக்கு இந்த நிலைமை ஒதுங்கி. நீ ஃப்ளோ ட்ராக்ல உங்களுக்கு சும்மா எழுத்துக்களை உச்சரிப்புகள்லாம் படிக்கணும், அது வேற விஷயம். சில விஷயங்கள் நான் படிக்கணும் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியெல்லாம் வைக்கிறேன், அது ஓகே. அதை வைங்களே ஒரு சைட்ல. ஜஸ்ட் நாங்க எங்களுக்கு இப்ப நாங்க தமிழ்ல பேசுற மாதிரி சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கொண்டு எங்களுக்கு ரிசைட்டிங் மெத்தடுக்கு போக மாட்டேங்குது. வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹாத்தப் அப்படிதானே போறோம். ஏன்னா அது உண்மையில போதாது. சரி, ஓகே. நாலாவதையும் அப்படியே உங்களோட கஷ்டப்பட்டு ஓதுங்க, பிரச்சனை இல்லை. ஓதுங்க பாப்போம். லா அஉனு லா அஉபுரு லா அஉபுரு மா தஅபுரு புரூன். பாத்தீங்களா எத்தனை முறை திக்குனீங்க? தாவு பு து தாபு து தாபுதூன். ம். அஞ்சாவது ட்ரை பண்ணுங்க பாப்போம். அல் ம். அல்லதீன அல்லதீன இதா இதத்தாலு க அ
அலன் அலன்னாசி எஸ் எஸ்தௌஹூன் எஸ்தௌஹூன். உங்களோட அம்மா சார் நீங்க பக்கரா ஓதுனீங்க சொல்லி பக்கரா எப்படி ஓதுனீங்க எப்படியா ஓதுனீங்க இப்படியா ஃபர்ஹான்? ஃபர்ஹான் ஆமாங்க ஆமாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா பெரிய ஆபத்தான விஷயத்து பொயில நிக்கிறீங்க. நல்லா ஓகே. இந்த லெவல்ல சரி நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணது உண்மையிலே பெரிய விஷயம். இதுக்கு பின்னாலே ஜாயின் பண்ணிதாய்க்கே நீ எந்த தொங்கல்ல போய் நிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நல்லா ஓகே. அதுக்குரிய ஏற்பாடு நாங்கள் கட்டாயம் செய்யணும். நான் இன்றைக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நாங்கள் உங்களை எதுலேருந்து கொண்டு போறேன்னு சொல்லி உங்களுக்கு நேரடியாக நாங்கள் குர்ஆன் வசனங்களுக்குள்ள வர முடியாது. அப்படி வந்தோம்னு ஓகே. சொன்னா ஒரு 2-3 கிளாஸோட நீங்க எங்களை விட்டு ஓடிடுவீங்க. குர்ஆனை விட்டு ஓடிடுவீங்க. இந்த ஓதல் வானான்னு சொல்லி. ம். சரியா? அப்போ நான் எதுலேருந்து வரணுங்கிற சிஸ்டத்தை நான் விளங்கப்படுத்துறேன். மிக கவனமா கேட்டுக்கோங்க. இது ஆல்ரெடி அம்மாவுக்கு நான் விளங்கப்படுத்திக்கிறோம். எங்கள்கிட்ட மொத்தம் 3 லெவல் இருக்கிற. ம். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் 3 லெவல் இருக்கிற எங்களோட சிலபஸ்ல. அதுல ஃபர்ஸ்ட் லெவலை நாங்க 2ஆ டிவைட் பண்ணிக்கிறோம். அதுல ஒன்று வரும் லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட். இந்த லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்ட் உங்களுக்கு தேவையில்லை. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க ஓதுற நேரம் நீங்க லெட்டர்ஸ்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. நூன பாண்டு உச்சரிக்கையும் இல்லை, பாவ நூண்டு உச்சரிக்கையும் இல்லை, தேய யாவ மாத்தையும் இல்லை, யாவ தேக்கி மாத்தையும் இல்லை. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த பாட்டு உங்களுக்கு கிளியர். ஆனா இந்த லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட்ல உங்களுக்கு சிக்கலிக்குது. உங்களுக்கு தனித்தனி எழுத்துக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு விளங்குது. சொல்லி அடுத்த எழுத்தோட கனெக்ட் பண்ற ப்ராப்ளம் உண்டு, லைட்டா இல்லை. ஆனா இந்த இடம் உங்களுக்கு பெரிய சிக்கல்ல இருக்குது. அதாவது ஒரு வேர்டை நீங்க ஒரு வேர்டை நீங்க ஒரு ஒன் வேல ஒரு ஃப்ளோ ட்ராக்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கஷ்டமாயிக்குது. என்ன செய்றீங்க? நீங்க பல முறை யூட்டன் அடிக்கிறீங்க. இந்த மட்டும் திருப்பி இங்க இந்த இது மட்டும் திருப்பி அந்த வேர்டை ஸ்டார்ட்ல இருந்து இங்க திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து இங்க திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து இங்க அந்த வேர்ட் முடியுது. புரியுதா நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி? புரியுது புரியுது. இப்படி நீங்க ஒரு வேர்டை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ரெடி ஆகுனீங்கடா குர்ஆன்ல, அவங்களுக்கு குர்ஆன் ஓதுற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்க கட்டாயம் இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சுக்கணுமே. ஏன் நான் ஒரு வேர்டை எவ்வளவு ரிப்பீட் பண்ணாம என்னால ஏன் ஓதையில மாட்டேங்கி அப்படி யோசிச்சியா ஃபர்ஹான்? யோசிக்க. அப்ப அதுக்குரிய ஆன்சரை தேடணுமே. யோசிச்சு சரி வராது. யோசிச்சு அடுத்த ஸ்டெப்பை தேடும். ஏனது எனக்கு ரிப்பீட் பண்ணாம ஃப்ளோ ட்ராக்ல எழுத்து உச்சரிப்போ சொற்களா சரியா ஓதுறமாங்கிறது ஒரு சைட். ஓதுற நாங்க ஏன் அந்த ஓதுற ஃப்ளோ ட்ராக்ல ஓதையில மாட்டேங்கிறது கரெக்டாக நீங்க தேடிக்கணும். ஓகே. அதுக்குரிய சிலபஸ் தான் உங்களோட பாடம் இன்ஷால்லா ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல செகண்ட் பார்ட் நாங்க இந்த செகண்ட் பார்ட்ல ஸ்டார்ட்ல இருந்து போக மாட்டோம். ஆக 2 லெட்டர்ஸை சேர்த்து 3 லெட்டர்ஸ் அப்படிலாம் போக மாட்டோம். உங்களோட லெவலுக்குரியதா நாங்க இன்ஷால்லா தெரிவு செஞ்சு அதுலேருந்து போவோம். அது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் எப்படி இருக்கும்போது தெரியா, போக போக உங்களுக்கு அதுல நீங்க கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். அப்பதான் உங்களுக்கு ஃபாஸ்டா பிடிச்சி கொள்ளையும். ஏன்னா மிச்சமே நீங்க பெரிய ஆள், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபாஸ்டா பிடிச்சி கொள்ளையிலும் என்றால் விஷயம் விளப்பமே. இப்ப உங்களுக்கு குயிக்கா உங்களுக்கு அந்த மெசேஜை குயிக்கா பிடிச்சி கொள்ளையிலும். அதை சுட்டி நீங்க கட்டாயம் நீங்க செல்ஃபா நிறைய டைம் எடுக்க வேண்டி இருக்கும். ஸ்டார்டிங் போக போக டைமை உங்களுக்கு மேனேஜ் பண்ணவா வேலும் இன்ஷால்லா. கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் இந்த ட்ரெக்ல முழு வரைக்கும் டைம் கொஞ்சம் கூடுதலாக நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். அதுக்கு பின்னால் நாங்கள் இன்ஷால்லா பை ப்ரோசஸ் இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்ச அந்த வசனங்களை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ற லெவலுக்கு வருவோம். உங்களோட அம்மா இந்த லெவலில் தான் நிற்கிறான். அம்மா இந்த லெவலில் பெரிய ஒரு பகுதியை தாண்டி போய் கொண்டு இருக்கிறான். சரியா? அவன் வரக்குள்ள எப்படி இருந்தாங்க இப்போ எப்படின்னு சொல்லி நீங்க அவங்களோட யூடியூப்ல போய்த்து வீடியோ பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். சரியா? அப்ப அந்த அம்மா வீட்டுல தான் நினைக்கிற அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. பட் நீங்க உண்மையிலே பிஸி அப்படித்தானே? காலேஜ்ல படிக்கணும், அந்த எக்ஸாம் வரும், இந்த எக்ஸாம் வரும், அந்த சப்மிட் பண்ணணும். ஆகவே பல பிஸிக்கு மத்தியில நீங்க ஓட வேண்டி வரும். அதை சுட்டி கட்டாயம் திருப்பியும் சொல்றோம், எங்கட கிளாஸ்ல மட்டும் நீங்க தங்கிக்க வேணாம். கிளாஸ் போனா எனக்கு ஓதேலும் என்கிறது பிள்ளை. அப்படி யாருக்கும் முதல் வாரல்ல. நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம், உங்களுக்கான ஐடியாவை தருவோம், உங்களுக்கான டெக்னிக் ஷார்ட்கட் டெக்னிக்ஸ்களை சொல்லி தருவோம். அதை வச்சு நீங்க கட்டாயம் நிறைய முன்னாடி மூவ் ஆகும் இன்ஷால்லா. ஓகே. செகண்ட் லெவலில் நாங்கள் இன்ஷால்லா தஜ்வீத் ரூல்ஸை பற்றி இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான்.
தஜ்வீத் ரூல்ஸ் எல்லாம் நீங்க நினைக்க வேணாம், நாங்க நோட் எடுக்கணும், பென் தேவை, கொப்பியல் தேவை ஒன்றும் இல்லை. நான் எல்லாமே உங்களுக்கு உங்களோட குர்ஆன் கையிலேயே குர்ஆன்ல ப்ராக்டிஸுக்கு தான் நாங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். செகண்ட் லெவல். தேர்ட் லெவலில் வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களோட கையில இருக்கிற குர்ஆனை வச்சு நீங்க எங்களுக்கு ஓதி காட்டணும். அதான் 3வது லெவல். ஷார்ட்டா சொல்லிட்டு அதான். நீங்க ஹிபுல் பண்ண வேண்டுமானாலும் பிரச்சனை ஹிபுல் பண்ணலாம், அல்லது சூறாவாக, பக்கங்களாக, சூறாக்களாக நீங்க எங்களுக்கு ஓத ஏலும். இதான் 3வது. தேர்ட் லெவல் வரும் வரைக்கும் நீங்க உங்களோட டிவைஸ்ல தான் நீங்களோட கிளாஸை நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கான ஸ்லைடுகள் தான் ஓதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கெல்லாம் வரும். உங்களோட கையில செல்ஃபா ஒரு குர்ஆன் நீங்க தேர்ட் லெவலுக்கு வர நேரம் உங்களுக்கு வரும். அந்த நேரத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த ரிப்பீட்டேஷன் எதுவும் இல்லாம, எழுத்து உச்சரிப்புகள்ல பிழைகள் இல்லாம, சட்டங்கள் சார்ந்த பகுதியில எந்த ஒரு தவறுகளும் விடாம இன்ஷா அல்லாஹ் உங்களை சரளமாக ஓதுறதுக்கு முடியுமா இன்ஷா அல்லாஹ். இது அடுத்தது தமிழ் ரீட் பண்ணியல் தானே? எனர்ஜி தமிழ் ரீட் பண்ணியல் தானே? ரீட் பண்ணுங்க. ஏலும். அப்ப அந்த இஜாசா என்று சொல்லி இதுல ஒரு பேர் ஒண்டிக்குது. அந்த பேர் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. எனக்கு இஜாசான்னு போட்டிக்கிறோம். ஹிஃபுல் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப நான் இஜாசா என்று சொன்னா என்னன்னு சொல்லி இந்த ஸ்லைட் இருக்குது. நீங்க இன்ஷா அல்லாஹ் அதை ஆறுதலா வாசி எடுத்துக்கொள்ளியும். அடுத்து முக்கியமா நீங்க விலகிக் கொள்ளணும், ஏஓஏ எங்களோட அகாடமியோட விஷன் இலக்கு தூர நோக்கம் மிக நுணுக்கமா இருக்குது. இதை நீங்க சரியா விலகிக் கொள்ளணும். நிறைய பேர் இங்க வந்து கேட்குற எங்கள்கிட்ட உஸ்தாத் எங்களுக்கு துவாவை சொல்லித்தாங்கோ, எங்களுக்கு அது சொல்லித்தாங்கோ, மார்க்கத்துல டவுட் சொல்லித்தாங்கன்னு சொல்றேன். நாங்க அது எதுவுமே எங்கிட்ட இதுல இல்லை. எங்கிட்ட தெளிவாகிக்குது. பொதுவான சரியான உச்சரிப்பை ஓதணும், அடிப்படையான சட்ட விதிகள், பேசிக் ஆகிக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சரியா எடுத்துக்கொள்ளணும். உங்கள்கிட்ட இருக்கிற நேச்சர் டோன், உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரல் ஓசையில நீங்க என்ன செய்யணும், ஃப்ளோ ட்ரெக்ல ஓதணும், ஃப்ளோவா ஓதணும். அதான் எங்களுக்கான டார்கெட். இன்ஷா அல்லாஹ் தூர நோக்கு லாங் டேர்முக்கான பிளான் என்னன்னு சொன்னா, இப்போ உங்களோட அம்மா பழகி கொண்டிருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் உங்களோட அம்மா வைப்பாங்க. சரியா? அப்போ நீங்க என்ன செய்வீங்க, உங்கள்ட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கோ அல்லது உங்கள்ட்ட இருக்கிறவங்களுக்கோ நீங்க ஹெல்ப் ஆயிப்பீங்க. ஆகவே அப்படி நாங்க எங்களோட இந்த ட்ரெக் வந்து ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷனை நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஸ்டைலுக்கு உருவான ஓதுற ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷன் உருவாக்குறதாக எங்களோட ஃபைனல் டார்கெட் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். இதை நீங்க கட்டாயம் பார்த்துக்கோங்க. எங்க டார்கெட்ல வராததெல்லாம் இது சொல்லப்பட்டீங்க. டார்கெட்ல இல்ல, இதெல்லாம் டார்கெட்ல இல்ல, அதெல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்குது. நீங்க அதை வாசி கொள்ளையிலும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது மிக முக்கியமான சில விஷயங்கள். இதுல சில விஷயங்கள் ஆல்ரெடி உங்களோட அம்மா கிளாஸுக்கு வரத்துல உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முடிஞ்சு ரெடி ஆகிக்கணும். ஒரு டிவைஸ் சார்ஜ் இதை செக் பண்ணிக்கொள்ளணும். போனை கையில வச்சுக்கொண்டு, போனால எப்படி நீங்க கிளாஸுக்கு வரீங்க, போன் அப்படியா? எஸ். அப்ப நீங்க போனை கையில வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு வரக்கூடாது. ஸ்டாண்ட் பையா ஒரு இடத்துல வச்சுட்டு தான் நீ கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில இன்னைக்கு நோ ப்ராப்ளம். இன்ஷா அல்லாஹ் ஸ்டாண்ட் பையா வச்சுட்டு தான் நீங்க கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். சைலண்டான பிளேஸ்ல இருந்து நீங்க கிளாஸுக்கு வரணும். லீவு தேவைன்னு சொன்னால் உண்மையில நாங்க எதிர்பார்க்கிறோம் நீங்க லீவ் எடுக்க கூடாது. ஏன்னால் உங்களுக்கு சரி ஸ்ட்ரிக்டா தான் உங்களோட கிளாஸ் ஷெடியூல் பண்ண வேண்டி வர, முன் பின்னுக்கு ஆக்க இயலாது. அதை கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நாங்களும் எங்க சைட்ல இருந்து மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம் உங்களோட கிளாஸ் மிஸ் ஆகாம தான். இந்த உங்களோட கிளாஸ் எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்றே இல்லாத, அது எங்களுக்கு பெரிய ஒரு சிக்கல். அதை கட்டாயம் நாங்கள் ஃபுல் ட்ரை பண்ணுவோம் உங்களோட கிளாஸை ஒன் டைம் எப்படி செய்ய வச்சு கொள்றதுக்கு. கட்டாயம் ஹோம் ஒர்க்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். என்றால் அடுத்த ஆக்களுக்கு வந்து ஃபர்ஹான் டே பை டே தான் கிளாஸ். உதாரணத்துக்கு இன்றைக்கு கிளாஸ் நடந்தால் அவங்களுக்கு நாளை கிளாஸ் இல்லை, அடுத்த நாள் கிளாஸ் நடக்கும், அடுத்த நாள் அவங்களுக்கு கேப் கொண்டு கிடைக்கும். இப்படிதான் நாங்க அடுத்த ஆக்களுக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதாவது உங்களை போல கஷ்டமான ஸ்டைல நிக்கிற ஆக்களுக்கு அந்த ஹலோ என்ன லிவா பட்டா ஆடியோ கேட்கல பாதிக்கு மேல. ஸ்டாண்ட் பையா இருக்கணும்னு சொன்னீங்களா, அங்கே கட் ஆயிடுச்சு ஆடியோ. அப்படியா? ஸ்டாண்ட் பை ஐக்கன் மட்டும் கட் ஆயிட்டு. ஓகே. அப்போ சைலண்டான பிளேஸ்ல இருந்து நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகுங்க. லீவை பெர்மிஷனோட எடுத்துக்கோங்க. பெர்மிஷனுங்கிறது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீவ் எடுக்கலாம். ஆனால் நீங்க லீவ் எடுக்க கூடாதுங்கிறதுல நாங்க விரும்புகிறோம். ஏன்னா அவங்களுக்கு டைமை வேற எக்ஸ்சேஞ்ச் பண்ண இயலாது, டைமை
இன்னொரு டேட்டுக்கு மாற்ற இயலாது, நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. அப்போ கிளாஸஸ் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட லீவ் எடுக்கிற நேரத்தில். ஆகவே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. எப்படி சரி கிளாஸை தொடர்ந்து கண்டினியூ வச்சு கொள்றதுக்கு நாங்களும் எங்களோட சைட்லேருந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் உங்களோட கிளாஸ் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஈக்கிற இந்த லெவல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே, என்ன ப்ராப்ளம் என்றால் உங்களை மாதிரி ஆட்களுக்கு நாங்க யாருக்குமே 3 days கண்டினியூஸ் கிளாஸ் கொடுக்குறல. 3 days கண்டினியூஸ்லியா கிளாஸ் கொடுக்குறல. ஏன் ரீசன்? நீங்க இருக்கிற இந்த ஸ்டைல் இந்த லெவல்ல உங்களுக்கு கட்டாயம் ஹோம்ஒர்க்கை நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் தேவை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு வேற டைம் இல்லை. ஸோ நாங்கள் உங்களுக்கு 3 days கிளாஸ் போட வேண்டிய ஒரு கம்பல்சரி கட்டாயமான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கிற. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் என்றால் அடுத்த 4 days-ஐயும் மேக்சிமம் யூஸ் பண்ணி அதுக்குரிய நாங்கள் தார ஸ்டைலில் நீங்கள் கட்டாயம் பிடிச்சி கொள்ளுதான் இதில் கேட்குற ஒரே சொல்யூஷன். அப்போ நீங்கள் உங்களோட காலேஜில் ஃபோன் யூஸ் பண்ணுறா இல்லை அப்படியா? காலேஜ்ல ஃபோன் யூஸ் பண்றோம். பண்றேன். அப்போ அங்கேருந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ண டைம் இல்லை அப்படியா? அங்க சைலண்டா இருக்கு, எல்லாரும் கத்திட்டு அப்படிதான் இருப்பாங்கண்ணா. அப்போ உங்களுக்கு அங்க போயிட்டு ஃபாலோ பண்ணிடும். ஆஃப்டர் சுபகெல்லாம் எப்படி ஃபஜ்ருக்கு பின்னால எல்லாம் கத்தி கொண்டாய்ப்பாங்க, தூங்கிடுவாங்க. அப்ப நீங்க எழுப்புங்கோ, எழுப்பி கிளாஸுக்கு வாங்க. கஷ்டமா எப்படி அப்படி யோசிங்க. நான் கட்டாயப்படுத்தல, நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நீங்க அப்படி யோசிக்கலாம். இப்ப எங்கட அகாடமியில ஸ்ரீலங்கன்ஸ்ல இருக்கிற நிறைய பேர் அவங்க யூனிவர்சிட்டியில தான் நிற்கிறாங்க. யூனிவர்சிட்டி நிற்கிறாங்க. பட் அவங்க ஒன்லி ஒன் ஆஃப்டர் சுபக் அல்லது பிஃபோர் சுபக், ஃபஜ்ருக்கு முன்னுக்கு அல்லது ஃபஜ்ருக்கு பின்னால அவங்க உடனே கிளாஸுக்கு வருவாங்க. சரியா? ஏன்னா அவங்க ஃபுல் ரஷ் கிளாஸஸ், லெக்சர்ஸ், கிளாஸஸ் இப்படி நிறைய பிஸியில் இருக்கிறதால அவங்க அப்படி ஓனில் பிடிச்சு கொண்டு போறாங்க. ஸோ நீங்க அப்படி ஐடியா இருந்தா உங்களுக்கு ஒரு டைம் எடுக்கலாம் என்ற ஐடியா இருந்தா கட்டாயம் அகாடமி நம்பருக்கு அதை பற்றிய மெசேஜ்களை தந்துக்குவாங்க. அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு அது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் கிளாஸுக்கு போவோம். உங்களோட சைடு நாங்கள் கூட ஃபோக்கஸ் பண்ணுறோம் பெனிஃபிட் எடுத்துக்கொள்றதுக்கு. ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஒர்க் உங்களுக்கு நீங்க பெரிய ஆளுன்ற வகையில ஹோம்ஒர்க் உங்களுக்கு பல விஷயங்களை உங்களுக்கு ஹோம்ஒர்க் பல விஷயங்கள்ல உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிக்கும். ரெக்கார்டை திருப்பி கேட்குற நேரம் இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்தாலே விளங்கும். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லும், நீங்க எங்களோட கிளாஸ்ல ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னால் அந்த விஷயம், அந்த மெசேஜ், அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவு தூரம் உங்களை ரீச் ஆகுதுங்கிறத நாங்க பல முறையில செக் பண்ணுவோம். சரி, சும்மா ஜஸ்ட் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி தந்துட்டு மாஷாலா படிச்சா ஓதியாச்சு பேசிட்டு வாங்க என்று சொல்லல. மிக நுணுக்கமாக ஹலோ சாரி, இப்பயும் கட் ஆயிருச்சு வாய்ஸ், வெளியே அதுவா வெளியே வருது. இப்ப இதுல கடைசியா நான் சொல்லி தந்தீங்க சொல்லணும். இது சுபு அந்த அக்கா யூனிவர்சிட்டியை பத்தி பேசுறேன். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே குட். அப்ப அவங்க கூட என்ன செய்வாங்கன்னா ஆஃப்டர் சுபஹோ அல்லது பிஃபோர் சுபஹுக்கு முன்னால அவங்க கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணி அவங்களோட ஓதலை படிச்சு கொண்டு பிடிச்சு கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கு பெரிய ஒரு லெவலை ரீச் பண்ணிக்கிறாங்க. ஆகவே நீங்க யோசிக்கலாம் உங்களோட டைம் ஷெடியூலை பொறுத்து மிச்சமே ரஷ் இல்லாத கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான டைம் கிடைக்கிற நேரங்கள்ல உங்களுக்கு அப்படியான ஒரு டைம் டேபிள் உண்டா நீங்க யோசிக்கலாம். அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் நாங்க செஞ்சு தருவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க அகாடமியோட நம்பருக்கு டீட்டெயில்ஸ் நீங்க தந்தீங்கன்னா அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு நடக்கும். ஹோம்ஒர்க்கை பத்தி நான் இதுல டீட்டெயில்ஸா போட்டிக்கிறேன். உங்களோட ரெக்கார்டிங் உங்களுக்கு சவுண்ட் கட் ஆகினாலும் உங்களோட ரெக்கார்டிங் கிளியர் ஆகிக்கும். அதில் நீங்க பேசிட்டு பார்த்து கொள்ளையிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த முக்கியமான விஷயம் டைம் பீரியட் வெயிட்டிங். அதாவது உங்களுக்கான லிங்க் ஆட்டோமேட்டிக்கலியா சிஸ்டத்துல செஞ்சுக்கிறாங்க. அந்த சிஸ்டம் எங்களோட அட்மின் எங்களுக்கு திருப்பி அலோவ் பண்ணாலே தவிர அதுக்குள்ள திருப்பி ஜாயின் ஆக இயலாது. அது ஆட்டோமேட்டிக்கலி சிஸ்டம் என்னென்றால் இப்போ உங்களோட கிளாஸ் 4:45 கண்டால் உங்களோட லிங்க் 4:40க்கு ஆட்டோவா ஓன் ஆகும். அதாவது 4:40க்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த லிங்குக்குள்ள ஜாயின் பண்ண இயலும். எத்தனைக்கு? 4:40க்கு. அந்த லிங்க் 4:45 கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுல இது 10 minutes 4:55 வரைக்கும் அந்த லிங்க் அவைலபிள் ஆகிக்கும். அதாவது வெளியிட ஆகிக்கும்.
எனக்கும் அதை உங்களை எலோ பண்ணலும் உங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணலும் படி 2 பேருக்கும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் 55க்குள்ள ஓகே நீங்க வரலண்டால் அந்த லிங்க் எனக்கு இன்வெலிட்டா போயிடும். அதுக்கு பின்னால எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எக்ஸ்பயர் ஆகும், உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகாது. நீங்க ஜாயின் ஆகலும், நீங்க ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டே இருப்பீங்க. நான் எனக்கு வரையில ஏன்னா எனக்கு என்ன நடக்கும் என்றால் எனக்கு உங்களுக்கு அடுத்த கிளாஸ் சீக்கிரம் அவர் லிங்க் வந்து எலோ பண்ணப்பட்டுரும். சொல்றது. ஆகவே நிறைய பேருக்கு நடக்கிற மிஸ்டேக் தான் இது. ஆகவே நான் கொஞ்சம் எல்லாமே இண்டிவிஜுவல் கிளாஸஸ் தானே பண்றேன். உங்களை போல உங்களுக்கு பின்னுக்கு 550க்கு சரியா 2 ஒருத்தர் வெயிட் பண்ண வரும் கிளாஸுக்கு. அப்போ அவங்களோட கிளாஸுக்குரிய டைம் அதில் கொடுக்கணும் என்ற வகையில தான் இந்த சிஸ்டர் செஞ்சுக்கிறாங்க. அது திருப்பி என்ன நடக்கும் என்றால் அட்மின் திருப்பி வந்து உங்களோட அந்த எக்ஸ்பயர்ட் ஆன லிங்குக்கு போய்த்து அதை திருப்பி எக்ஸ்டெண்ட் கொடுத்து அதுக்குரிய அளவை திருப்பி தந்து திருப்பி அது வெளியிலாக்கினா மட்டும்தான் திருப்பி எனக்கு அதை உங்களுக்கு ஜாயின் பண்ண வைக்கல. இப்போ எக்ஸாம்பிள் இன்றைய பாடத்துல லிங்க், இன்றைய பாடத்துல லிங்கை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பயர்ட் ஆன ஒன்றை இன்வெலிட் ஆன ஒன்றை திருப்பி எனக்கு வெயிட் பண்ணி இப்போ எனக்கு 10 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் செட் பண்ணி தந்திரான். ஸோ கட்டாயம் டைமை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது முக்கியமான விஷயம். இது வெக்கேஷன் டோட்டலாகவே 23 days வெக்கேஷன் இருக்குது. நான் நினைக்கிறேன் நீங்க ரம்ஜான் வெக்கேஷனை தாண்டி வந்துட்டீங்க, ஹஜ் வெக்கேஷனை தாண்டிட்டீங்க. டிசம்பர் வெக்கேஷன் உங்களுக்கு தரப்படும் இன்ஷா அல்லாஹ். மே டே அதுவும் நீங்க தாண்டி போயிருக்கீங்க. மீலாட் டே வெக்கேஷன் மீக்கிற மீலாட் டே வெக்கேஷன் செப்டம்பர் 16 இருக்கிற இந்த மாசம். அது உங்களுக்கு இடையில ஒரு வெக்கேஷன் நிற்கிற, மற்றபடி 24 hours நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ண கட்டாயம் வேண்டும். ஹைரன் எங்களை யூடியூப் சேனல் ஒன்றிக்குது. அந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா குர்ஆன் ஓதி பழகுறதுங்கிறது எக்ஸாமை சிட் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி அல்ல. குர்ஆன் காலேஜ் போயாச்சு, நோட்ஸ் எடுத்தாச்சு, பாடமாக்கியாச்சு, இப்போ இது எக்ஸாமை செட் பண்ணி பாஸ் பண்ணியாச்சுன்னு வராது ஓதல். அந்த ஓதலுங்கிறதுக்கு 3 கான்செப்ட் தேவை. கட்டாயம் கண்ணால சரியா பார்க்கணும், எங்களோட காதால மிக கவனமாக நுணுக்கமாக அதை கேட்கணும். அப்பதான் எங்களோட வாய் அந்த உச்சரிப்பை சரியாக உச்சரிக்கும். இந்த ரைட்டிங், டிராவிங் இதெல்லாம் எங்களுக்கு இங்க டச் ஆகாது. ஸோ இது 3 பார்க்கறது, கேட்கறது, சரியா உச்சரிக்கிறது என்கிறது நடந்தா தான் எங்களோட ஓதல் எங்களுக்கு சக்சஸ். இதுக்காக வேண்டிதான் நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது 3மே உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல 3 கிடைக்கிறது தான் நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலை செஞ்சு கொண்டு வரோம். அடுத்தவங்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். அது நினைக்கிறேன் இதுக்கு ஆன்சர் உங்களோட அம்மா தானு சொல்லி. உங்களுக்கு எங்களை பத்தி அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்கலாம். யாரு அறிமுகப்படுத்தின? எங்களை போயிட்டு தேடி பாத்தீங்களா? அம்மா இல்ல, அம்மா பார்த்தாங்க. அதான் அவங்க ஃபீட்ல வந்துச்சாமா, பார்த்து ஜாயின் பண்ணாங்க. அப்படியே எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. சஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சுக்கணும், இப்ப நீங்க உங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு உண்டிக்கிற எங்களோட சேனலை போய் தேடி பாருங்க. உங்களை விட வயசுல சின்ன ஆக்களும் மிக்கிறாங்க, உங்களை விட வயசுல பெரிய ஆக்களும் மிக்கிறாங்க. தேடி பாருங்க அவங்க எப்படி ஓதுறாங்க. நீங்க எல்லா லெவலையும் பார்க்கணும். இப்போ எந்த லெவல் நீங்க பாக்குறீங்களோ தெரியா, வசனம் ஓதுற அம்மா போல வசனம் ஓதுற டீம் மட்டும் மிக்கிறாங்க. நான் சொல்றேன், எங்கட லெவல் டீமை லெவலாக நான் கேட்டகரி பண்ணினா அம்மாட ஸ்டைல போல வசனங்களாக பிராக்டிஸ் குரூப் கொண்டுக்கிறாங்க. அந்த பிராக்டிஸை தாண்டி செகண்ட் லெவல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செக்ஷன்ல பிராக்டிஸ் பண்ணி கொண்டு பழகி கொண்டு டீம் மட்டும் மிக்கிறாங்க. ஃபைனல் ஸ்டேஜ்ல குர்ஆன் பக்கங்களை பிராக்டிஸ் பண்ற டீம் மட்டும் மிக்கிறாங்க. பேசிக் லெவல்ல லெட்டர்ஸ்ல இன்ட்ரடக்ஷன்ல படிக்கிற டீம் மட்டும் மிக்கிறாங்க. இப்படி எல்லா டைமும் மிக்கிறாங்க. அப்ப அதை பத்தி நீங்க பாத்துக்கோங்க. நீங்க எப்படி போகணும், உங்களுக்கு ஒரு ஸ்டைல் எப்படி வரும் எங்கிறத நீங்க கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணலாம். டைம் கிடைச்சா கட்டாயம் அதை பாருங்க. உங்களுக்கு ஒரு சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெவல்ல லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட்ல வேர்ட் பை வேர்ட், இந்த செகண்ட் பார்ட்ல நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களோட கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கிறோம். இது எங்களோட யூடியூப் சேனலை பத்தி சில விஷயங்கள் யூடியூப் சேனலை பத்தி நீங்க தேடலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவு தந்துக்கிறாங்க. கடைசியா சேனல்ல அகாடமியில புதிய ஒரு 4 அல்லது 5 பேரை அவசரமாக உள்வாங்கணும், புதியவர்கள் உள்வாங்கணும் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு போஸ்ட் ஒன்றை நாங்க ஷேர் பண்ணியிருந்தோம். இப்ப எங்களுக்கு கைக்கு மேல பேத்திட்டு, எனவே நாங்க இதை ஷேர் பண்றது நீ ஒரு தான் ஷேர் பண்ணோம். அதோட எங்களுக்கு பிரச்சனை ஆயிட்டு இருந்தாலும் உங்கள்ட்ட யாராவது சரி இப்படியான விஷயம் உண்டிக்குது படிக்கணும் என்று இது ஒன்று இருந்தால் அவங்களுக்கு எங்கட லிங்கை கொடுத்து அவங்களை இன்ஃபார்ம் பண்ணி விடுங்க, அறிமுகப்படுத்தி விடுங்க.
என்றால் எப்படி ஏதோ ஒரு காலத்துல ஓகே ஓதி பழகுவாங்க, அது உங்களுக்கு பெரிய நன்மையாயிடும். ஏன்னா இன்ஷால்லா. பெரிய நன்மையா மாறும். ஹைர் நோக்கி இன்ஷால்லா. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எங்களோட சிலபஸ்ல சந்திப்போம் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே இன்ஷால்லா.